ஆக்சுவலா விஜய் சார் வந்து இந்த சினிமா விட்டு லாஸ்ட் மூவி அதை விட்டு கிளம்புறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃபேன்ஸ் வந்து எல்லாருமே நடிகர் எல்லாருமே கொடுத்துட்டு இருக்காங்க. சோ நீங்க என்ன சொல்ல வரீங்க அவரு சினிமா விட்டு போறத பத்தி? இல்ல, நல்ல கலைஞர், நிறைய திரையரங்களை நிரப்பிட்டு இருக்கிறாரு, அவங்களுக்கு பெரிய ஃபேன் ஃபாலோவிங் இருக்கு, தொடர்ந்து நடிக்கணும். பட் அவர் நினைச்சிருக்க விஷயத்த பண்ணிட்டு நடிக்க முடியாது இல்லையா? ஒருவேளை ஜெயிச்சிட்டாருன்னா நடிக்க வாய்ப்பு கிடையாது. ஸோ அதனால காலம் தான் பதில் சொல்லணும். எனக்கும் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். விஜய் சாரோட மாநாடு வந்து ஒரு இண்டஸ்ட்ரியே போற மாதிரி ஒரு தகவல் இருக்கு. நீங்க விஜய் சார் கிட்ட மாநாடுக்கு வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? எனக்கு அவ்வளவு அரசியல் அறிவு கிடையாது. அரசியல் இல்லாம நான் விஜய் சார் மாநாடுனா அரசியல் தான். விஜய் சார் கூப்பிட்டாங்களா? விஜய் சார் உங்களை கூப்பிட்டாங்களா? போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? ஃப்ரெண்டு தானப்பா, விஷால் கூப்பிட்டாலும் போவேன். இல்ல விஷால் சார் ஆரியா மாநாடு வச்சாலும் போவேன். இல்ல நீங்க கூப்பிடுறீங்களா மாநாட்டுக்கு வர்றேன். விஜய் சார் ரியா, we have any plan to மாநாடு? கிங்ஸ்லி கூப்பிட்டாலும் போவேன். விடுங்கப்பா, விடுங்க சார். நீங்க ஃபர்ஸ்ட் மாநாடுனா என்னன்னு ரியாக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் இல்லையா? என்னப்பா, ப்ளீஸ் கம் டு லாஸ்ட் கொஸ்டின் சார். லாஸ்ட் நான் கேட்டேன், நீங்க அதை விட்டீங்க. என்னன்னா, எந்த ஒரு தனி மனிதனுக்குமே வந்து கிசு கிசு பேசினாவும் சரி, பேசினா பிடிக்கும், அவங்க மேல கிசு கிசு வந்தா பிடிக்காது. ஆனா நீங்க எல்லா மேடையிலயும் வந்து கிசு கிசு எழுதுங்க, சொல்லுங்க, என்ன ஒரு காரணம் சார்? ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க காரணம் சொல்லுங்க. நான் இவ்வளவு கேட்கறேன் சார், ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? இல்லனால தான் பண்ண முடியல. இல்லாட்டி கண்டிப்பா பண்ணிருப்போம். ட்ரை பண்ணுங்களேன், ஒரு மனுஷன் தப்பு இல்லாம இருக்குமா? அப்படி அப்படின்னா சொல்லிட வேண்டியதுதான். இப்போ 2-3 பேரை வந்து ஒரே மேடையில வந்து லவ் பண்ணிட்டீங்க. சிச்சி, அது ப்ரொடியூசருக்காக பண்ணேன். இந்த ஹிட்லர் படத்தை ப்ரொமோட் பண்றதுக்காக நான் பண்ணேன். இன்னும் 4 பேர் கூட பண்ணுவேன், கூப்பிட்டுவாங்க. சரி, இன்னொன்னு கேட்டேன் சார். கிசு கேட்டனால இது கிசு கிடையாது. ஒரு டைரக்டர் ஒரு விஷயத்த சொல்றாரு, ஆனா விஜய் ஆண்டனி சார் மட்டும் வித்தியாசமா பண்றாரு. ஏன் என்ன பண்றாங்க? ஆமா, ஒரு டயலாக் சொல்றாங்க, அந்த டயலாக்கே நீங்க வந்து மாத்தி அது அவர் வந்து ரொம்ப ஸ்டைலா சொன்னாரு, இன்னும் பொய்டிக்கா சொன்னாரு. அது உங்களுக்கு வரும், எனக்கு வரல. அதனால தான் ரொமான்டிக் படம்லாம் பண்ணல. நெக்ஸ்ட் டைம் நான் வந்து கண்டிப்பா இம்ப்ரோவைஸ் பண்றேன். தேங்க்யூ. வந்து வரைக்கும் மாட்டேன். தம்பி, என்னை மாட்டி விட்டது போதுமா? வேற ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்களா? தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. உங்க லைஃப்ல வந்து ஹிட்லர் யாரு? என் லைஃப்ல ஹிட்லரா? இந்த படத்துல நான் தான் ஹிட்லர். இல்ல, உங்க லைஃப்ல பொறுத்த வரைக்கும் எத்தனையோ மூவி நீங்க பண்ணிருக்கீங்க. மூவிக்கு வெளியவும் பண்ணிருக்கீங்க, உள்ளேயும் பண்ணிருக்கீங்க, உங்க லைஃப்லயும் பண்ணிருக்கீங்க. சோ உங்க லைஃப்ல வந்து ஹிட்லர்னா அவங்க வந்து ஹீரோவா வில்லனா? இல்ல, பேரு தான். இப்ப ஆண்டனின்றது, மார்க் ஆண்டனி வந்து பாஷால வந்து வில்லன், நான் வில்லனா? ஒரு பேர் வந்து அந்த பேரையே வந்து காலி பண்ணிடுறது இல்லையா? நிறைய பேர் உலகத்துல ஹிட்லர் வாழ்ந்திருக்காங்க, அதுல ஒரு வீணா பண்ணவன் இந்த ஹிட்லர். ஆக்சுவலா இன்னொன்னு, ரிவ்யூ பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ரிவ்யூ பண்றாங்க, மீடியா பீப்புள் ரிவ்யூ பண்றாங்க. சோ சோசியல் மீடியால பொறுத்த வரைக்கும் வந்து ரிவ்யூக்கு வந்து நீங்க வந்து ஒரு சில ரிவ்யூவர்ஸ் வந்து நீங்க பண்ற தப்புன்னு நீங்க சொல்லிட்டீங்க. ஆமா, தப்பு பண்ணும்போது மட்டும் தப்புன்னு சொல்றேன். சோ ஹிட்லரே ரிவ்யூ பண்ணுவாங்க. ஆமா. சோ உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல ஒருத்தங்க ரிவ்யூ பண்றாரு, ரிவ்யூவா இருக்கணுமா ஒப்பீனியனா இருக்கணுமா? அவங்க ஒப்பீனியனா இருக்கணும், ரிவ்யூவா இருக்கணும், எப்படி வேணா இருக்கலாம். இன்னொருத்தர் வாழணும், நம்ம எல்லாம் சந்தோஷமா இந்த உலகத்துல கடந்து போகணும், ஜேர்னி நல்லா இருக்கணும், ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுன்ற நோக்கில் இருக்கலாம், தப்பு இல்லை.